ஹலோ. உங்களுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்தாச்சுல்ல, நாங்க கேட்ட ஸ்கிராட்ச கொடுக்கறதுக்கு எதுக்கு தாமதிக்கிறீங்க? இல்ல, அண்ணாவோட ஸ்கிராட்ச் மியூசிக் ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகுது. லேட்டஸ்டா வேணும் நீங்க தானே கேட்டீங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லனா சீக்கிரமா உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். ரொம்ப தாமதம் பண்ணிடாதீங்க. இல்ல, ஆக்சுவலி நான் யார்கிட்டயாவது ஏதாவது டீல் பேசினா சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ யூ டோன்ட் வரி. இப்போ என்ன பண்றது? ஃபோன் வேற வந்துடுச்சு. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சிடியை நம்ம கையோடு எடுத்துட்டு போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து பணத்தை வாங்க வேண்டியதுதான். If I'm not wrong, இது உங்க அண்ணாவோட லேட்டஸ்ட் சாங்கோட ஸ்கிராட்ச் சிடி, am I right? அவர் இதை உன்கிட்ட கொடுத்து ஆஃபீஸ்ல பத்திரமா வைக்க சொன்னாரு. நானும் பர்டிகுலரா உன்கிட்ட சொன்னேன், இது என்னோட ப்ராப்பர்ட்டி. இந்த விஷயத்துல நீ எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாம்? உனக்கு அவ்வளோ அக்கறைனா நீயே எடுத்து சேஃபா வச்சுக்க. எல்லா வேலையும் நான் பார்க்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு? ஆஃபீஸ்ல உனக்கு இவ்ளோ பெரிய கேபின் கொடுத்துருக்காங்கன்னா அந்த செலவுக்கு கொஞ்சமாவது ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம நாமும் அண்ணனோட மியூசிக் விஷயத்துல தலையிட்டேன்னா அது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அவரு அப்செட் ஆயிட்டாருன்னா சாங்கை சரியா கம்போஸ் பண்ண மாட்டாரு. சாங்கை சரியா கம்போஸ் பண்ணலன்னா அது எனக்கு பெரிய லாஸ் ஆயிடும். தட்ஸ் வை ஐ வுட் ராதர் ஸ்டே அவுட் ஆஃப் இட். இந்த ஃபீல்டுல உனக்கும் அண்ணனுக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்க. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இங்க பாரு, இந்த சிடியை நீ தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இதுல உன் அண்ணாவோட உழைப்பும் டேலண்டும் இருக்கு. இந்த உலகத்தோட விலை மதிப்பில்லாத பொக்கிஷமா நினைச்சு நீ இதை பாதுகாக்கணும். ஓகே? நீ எங்க போயிருந்த? நான் உனக்காக half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லவே இல்ல. நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன பதில் சொல்லடாம நீ பாட்டு பேசிக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம்? நீ ஏதோ ஒரு சாக்கு சொல்லி என்ன ஏமாத்த போறேன்னு தெரியும். இங்க பாரு, நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. நீயே கற்பனை பண்ணிக்காத. What do you mean? அப்ப தப்பு ஏமாலன்னு சொல்றியா? ஆமாமா, உனக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணேன் பாரு, அது ஏன் தப்பு இல்ல அம்மு, நான் இனிமே நீ சொல்றத நான் கேட்க தயாரா இல்ல. I am not going to talk to you at all. ஒண்ணு இல்ல, எதுக்காக இப்படி கோச்சுக்கற? நான் உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்த, லைன் கிடைக்கல. அது என்ன என்னோட தப்பா சொல்லு பாப்போம். ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லவே இல்ல. அது தெரியாம நீ இவ்ளோ கோவப்பட்ட என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? புதுசா யாராவது பாய் ஃப்ரெண்ட் மாட்டிருக்கானா என்ன? இதுல நீ என்ன சந்தேகம் வரப்படுறியா? அம்மு, நான் ஒன்னும் சந்தேகப்படல. சும்மா விளையாட்டுக்காக தான். நான் நம்ப மாட்டேன். நீ என் மேல சந்தேகப்படுற. அம்மு, நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நான் எத்தனையோ தடவை உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா லைன் கிடைக்கவே இல்ல. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? வர வழியில என் கார் வேற பஞ்சரா போயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் கோச்சுக்கிறேன்? நான் ஆண்டி நம்பர் கூட ஃபோன் பண்ண தெரியுமா? ஆனா அவங்க நம்பர் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. என் மேல நீ சந்தேகப்பட்டு எங்க அம்மாக்கு வேற ஃபோன் பண்ணிருக்க. ஐயோ இல்ல அம்மு, நான் அந்த முதல்ல நினைக்கவே இல்ல. நீ முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி ரியாக்ட் ஆகுறது நிறுத்து. இது உனக்கு சின்ன விஷயமா பிரபா? காதல்ல நம்பிக்கை தான் பெரிய விஷயம். இனிமே நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல. அம்மு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு. தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் பேசாத. நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்ன நம்புறதை விட ஒன்னதான் நம்புறேன். ஏன் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படி படப்படன்னு பேசுவாளே தவிர அவ மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது. அவ தன்னோட அம்மா அக்காவுக்கு அப்புறம் என்னதான் ரொம்ப விரும்புறா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.